மேஜிக் ப்ராக்டிஸில் டே 7ல் இருக்கும். நாள் 7 எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறை. ஒரு நன்றியுள்ள மனிதர் அனைத்து சூழ்நிலைகளிலும் நன்றி உள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்ம வந்துட்டு எதிர்மறைனா நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்ல, நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியில் வந்து எப்படி நம்ம மேஜிக்கலான விஷயங்களை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த டே 7க்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கூட சண்டை போட்டவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். நம்ம வந்துட்டு நம்ம விஷயங்களில் எது நெகட்டிவாக இருக்கோ அந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு நம்ம பாசிட்டிவாக அதை மாற்றி எழுதி நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு பல விஷயங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கிறோம். தேங்க்ஸ் சொல்லாதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு அது வந்துட்டு நம்ம விட்டு போகுது. ஸோ நம்ம வந்து இப்போலேருந்து தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் கண்ணுக்கு தேங்க்ஸ், என் காலுக்கு தேங்க்ஸ், என் கைக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரொம்ப நாளாக நான் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம். அவங்களோட நம்ம வந்து பேசுகிற மாதிரி, இல்லைனா அவங்களோட நம்ம வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். அந்த ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயத்த நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தினருடன் செலவிடுவதற்கு என்னிடம் அதிக நேரம் இருப்பதற்காக நான் நன்றியுடன் இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ஒருவேளை நம்மளுக்கு டைமே இல்லைன்னா நம்ம வந்து இப்போ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதினோன்னா இனிமேல் நம்மளுக்கு அதுக்காக டைம் கிடைக்கும். ஸோ அப்படி தான் எழுத சொல்லியிருக்காங்க. என்னிடம் இருந்துள்ள அதிக நேரத்துக்கு காரணமாக என்னுடைய வாழ்க்கை அதிக ஒழுங்குடன் இருப்பது குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். என் வாழ்வில் பெரும்பான்மை பகுதியில் நான் வேலை பார்த்திருக்கிறேன். எனக்கு வேலை அனுபவம் உள்ளது என்பது குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். எனக்கு டைம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதை நம்ம இப்படி மாற்றி எழுதலாம். நான் வேலை இல்லாமல் இருப்பது இதுதான் முறை என்பதற்காக நான் உண்மையிலேயே நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். ஸோ நம்ம வேலை இல்லாமல் இருந்தோன்னா அதுக்கு கூட தேங்க்ஸ் சொல்ல முடியும் அப்படின்றத ரோதா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சமுதாயத்தில் வேலைகள் அதிக அளவில் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஏராளமான புதிய வேலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். வேலைகளுக்கு விண்ணப்பித்ததிலும் நேர்முக தேர்வுக்கு சென்றதிலும் நான் கற்றுக்கொண்டுள்ள அனைத்து விஷயங்களுக்காகவும் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து எழுதலாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதனால் என்னால் வேலை செய்ய முடியும் என்பது குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தாரின் ஊக்கம் மற்றும் ஆதரவிற்காக நான் நன்றியுடன் இருக்கிறேன். எனக்கு தேவைப்பட்ட ஓய்வு எனக்கு கிடைத்துள்ளதற்காக நான் நன்றியுடன் இருக்கிறேன். என்னுடைய வேலையை இழந்ததன் மூலம் என்னுடைய வேலை எனக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் உணர்ந்து கொண்டுள்ளது குறித்து நான் நன்றியுடன் இருக்கிறேன். இதுவரை நான் ஒருபோதும் அதை உணர்ந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்க நெகட்டிவான விஷயத்தை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்றத பற்றி இவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.